மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே 12ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மோட்சத்தில் ஆர்வம் இருக்கும், போகத்தில் நாட்டம் இருக்கும், உலக இன்பங்களில் பற்று இருக்கும், சந்நியாசத்தில் நாட்டம் இருக்கும், வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த வகையிலே ஒருவர் மேஷம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த லக்னத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அவ்வாறு அந்த 12ஆம் இடமாதிய மீனத்துக்கு அதிபதியாக குரு பகவான் லக்னத்திலே இருந்தால், மேஷம் லக்னம் 12க்குரிய குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் அவருக்கு மோட்சத்தில் ஆர்வம், போகத்தில் நாட்டம், உலக இன்பங்களில் பற்று, சந்நியாசத்தில் நாட்டம் மற்றும் வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு 12க்குடையவன் லக்னத்தில் இருப்பது பொதுவாக நல்லதல்ல. அதுபோல ஒருவர் ரிஷபம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அவ்வாறு ரிஷபம் லக்னத்திலே பிறந்து அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலே இருந்து பிறந்திருந்தால், ரிஷபம் லக்னம் 12க்குடைய செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மோட்சத்தில் ஆர்வம் இருக்கும், போகத்தில் நாட்டம் இருக்கும், உலக இன்பங்களில் பற்று இருக்கும், சந்நியாசத்தில் நாட்டம் இருக்கும், வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. உலக வாழ்க்கைக்கு பொதுவாக அது நல்லதல்ல என்றும் சொல்லப்படுகிறது. அதுபோல ஒருவர் மிதுனம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அவ்வாறு மிதுனம் லக்னத்திலே பிறந்து அந்த மிதுனம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே இருந்தால், மிதுனம் லக்னம் 12க்குடைய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் லக்னத்தில் இருந்தால், அவ்வாறு மிதுனம் லக்னத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்தவருக்கு மோட்சத்தில் ஆர்வம் இருக்கும், போகத்தில் நாட்டம் இருக்கும், உலக இன்பங்களில் பற்று இருக்கும், சந்நியாசத்தில் நாட்டம் இருக்கும், வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. ஆனால் அவ்வாறு லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்தில் இருப்பது பொதுவாக நல்லதல்ல. அது தன்னுடைய புகழையும் பேரையும் கௌரவத்தையும் கெடுக்கும் என்றும் பொதுவாக அது நல்லதல்ல என்றும் சொல்லப்படுகிறது. அதுபோல ஒருவர் கடகம் லக்னத்திலே பிறந்து இருந்தால் அந்த கடகம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த 12ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் இங்கே கடகம் லக்னத்திலே இருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்து 12ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் கடகம் லக்னத்திலே இருந்தால், கடகம் லக்னம் 12க்குரிய புதன் பகவான் லக்னத்திலே
இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மோட்சத்தில் ஆர்வம் இருக்கும், போகத்தில் நாட்டம் இருக்கும், உலக இன்பங்களிலே அவருக்கு பற்று இருக்கும், சந்நியாசத்தில் நாட்டம் இருக்கும் மற்றும் வெளிநாடு செல்ல விருப்பமும் இருக்கும் அவருக்கு என்றும், மேலும் அவ்வாறு விரயஸ்தானாதிபதியாகிய அந்த 12ஆம் இடத்திற்கு அதிபதி கௌரவம், பெருமை, உயிர் ஸ்தானமாகிய லக்னத்தில் இருப்பது பொதுவாக நல்லதல்ல என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அதுபோல ஒருவர் சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அவ்வாறு சிம்மம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், சிம்மம் ராசியிலே பிறந்து சிம்மம் லக்னத்திலேயும் பிறந்திருந்தால், அவ்வாறு 12ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் சிம்மம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், சிம்மம் லக்னம் 12க்குடைய சந்திர பகவான் லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு மோட்சத்தில் ஆர்வம் இருக்கும், போகத்தில் நாட்டம் இருக்கும், உலக இன்பங்களில் பற்று இருக்கும், சந்நியாசத்தில் நாட்டம் இருக்கும் மற்றும் வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கும் என்றும், அவ்வாறு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானம், உறக்கஸ்தானம் மற்றும் வெளிநாட்டு பயணம் ஸ்தானமாகிய அந்த 12ஆம் இடத்திற்கு அதிபதி உயிர்ஸ்தானம், கௌரவம், பெருமை ஸ்தானம் ஆகிய லக்னத்தில் இருந்தால் அது பொதுவாக நல்லதல்ல என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அதுபோல ஒருவர் கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு 12ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அவ்வாறு கன்னி லக்னத்திலே பிறந்து அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த லக்னத்திலே இருந்தால், புரட்டாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால், புரட்டாசி மாதத்திலே சூரிய பகவான் கன்னியிலே சஞ்சரிப்பார். அவ்வாறு சூரியன் கன்னியிலே சஞ்சரிக்க புரட்டாசி மாதத்திலே ஒருவர் கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால், அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக சூரிய பகவான் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், கன்னி லக்னம் 12க்குடைய சூரிய பகவான் லக்னத்தில் இருந்தால் அவருக்கு மோட்சத்தில் ஆர்வம் இருக்கும், போகத்தில் நாட்டம் இருக்கும், உலக இன்பங்களில் பற்று இருக்கும், சந்நியாசத்தில் நாட்டம் இருக்கும், வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கும் என்றும், மேலும் விரயஸ்தானாதிபதி, தூக்கஸ்தானாதிபதி, வெளிநாட்டு பயண ஸ்தானாதிபதி ஆகியவன் லக்னம், உயிர் மற்றும் பெருமை, புகழ் ஸ்தானமாகிய லக்னத்தில் இருந்தால் அது பொதுவாக நல்லதல்ல என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக லக்னத்திலே 12ஆம் இடத்திற்கு அதிபதி இருப்பது நல்லதல்ல, இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள், உணர்வுகள் கொடுக்கும் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்வதை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.